நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. தற்போது நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம்னா, இந்த 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் 2ஆம் தேதி நடைபெறுகின்ற இந்த குரு பயிற்சி என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகுது என்பதை பற்றி பார்க்க வந்திருக்கோம். ஸோ இப்போ குரு பகவான் என்னென்ன மாற்றங்களை கொடுப்பார் அப்படிங்கிறத நம்ம கூட இணைந்திருக்க சகோதரி எஸ்ஆர் சங்கரேஸ்வரி அவர்களும் அவர்களுடைய கருத்துக்களை சொல்ல போகிறாங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த குரு பயிற்சியானது 2/6/2026 நள்ளிரவில் பாருங்கள் 2 மணிக்கு குரு பயிற்சி ஆகிறாரு. அப்போ இது வரைக்கும் காலபுருஷனுக்கு 3ஆம் இடத்துல புனர்பூசம் 3ஆம் பாதத்தில் இருந்த குருவானவர் காலபுருஷனுக்கு 4ஆம் இடமான கடகராசிக்கு புனர்பூசம் 4ஆம் பாதத்துக்கு தன்னுடைய சஞ்சாரத்தில் வரார். அப்போ அந்த குரு பயிற்சியில் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பொதுவில் முதல் ஒரு இதாக வேலையாக பாருங்கள், தங்கம் விலை கூடும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ கடந்த ஆண்டுகளில் மிதுனத்தில் குரு சஞ்சாரம் செய்கிறப்ப அந்த தங்கத்தோடைய விலை ஏற்ற இறக்கத்தோடையே இருந்திருக்கும். ஆனால் இப்போ இந்த கடகத்தில் குரு தன்னுடைய உச்ச பலத்தோடு இருக்கார். 12 வருடத்துக்கு அப்புறம் இப்போ தான் கடக வீட்டுக்கு தன்னுடைய உச்ச வீட்டுக்கு வராரு. வர்றப்ப தங்கத்தோடைய விலை நம்மளே எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு பயங்கரமான ஒரு உயர்வுக்குள்ளே போகக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போ இப்போ இந்த குரு பயிற்சி காலங்களில் இந்த கடகத்தில் ட்ராவல் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் 1 வருட காலங்களில் பார்த்திங்கன்னா, நிறையா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பு விஷயங்களில் நிறைய புரட்சிகரமான ஒரு படிப்புகள் அதற்குண்டான மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகள் எடுக்கிறவங்களுக்கு பெரிதும் உபகரமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அப்போ அந்த கடகத்தில் குரு இருக்கிற காலகட்டத்தில் பாருங்கள், நிறைய ஆன்மீகவாதிகள் ஒரு முக்கியத்துவம் தரக்கூடிய வருடமாகவும் இந்த குரு கடகத்தில் இருக்கிற காலகட்டங்களில் வரும். அதே மாதிரி ஆன்மீகம் சார்ந்த பணியில் ஈடுபடுறவங்களுக்கு ஒரு அந்தஸ்து உயர்வதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஆன்மீக சங்கங்கள் அதிகமாக தோன்றி அதன் மூலமாக மக்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் செய்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அப்போ மக்கள் மனதிலையும் பார்த்திங்கன்னா ஆன்மீகம் சார்ந்த எண்ணங்களில் விழிப்புணர்வு அதிகமாக இருக்கும். நிறைய மக்கள் பாருங்கள், ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் மூட நம்பிக்கைக்குள்ளே போய் தன்னுடைய வாழ்க்கையை வீணாக்கிறாங்க. அப்போ அதிலிருந்து மீண்டு வர்றதுக்கு ஒரு அவேர்னஸ் மக்கள் மத்தியில் ஏற்படுறதுக்கும் இந்த கடகத்தில் இருக்கக்கூடிய குரு 1 வருட காலத்தில் மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வை கொண்டு வருவார். அதாவது மேம் சொன்ன மாதிரி தான். அதாவது என்னென்னா, இப்போ இந்த குரு பகவான் இந்த இடத்துலேருந்து எந்த இடத்துக்கு போகிறார், அதாவது காலச்சக்கரத்துக்கு எத்தனாம் இடத்துலேருந்து எத்தனாம் இடத்துக்கு போகிறார் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். பொதுவாகவே பார்த்திங்கன்னா காலச்சக்கரத்துக்கு 3ஆம் இடத்துல மிதுன ராசியில் இருக்க குரு பகவான் இப்போ காலச்சக்கரத்துக்கு 4ஆம் வீடான கடகராசிக்குள்ளே உச்ச வீட்டில் போகிறார். அப்போ இந்த ஒவ்வொரு வருடமும் குரு பயிற்சி நடக்கும் இல்லையா? ஸோ ஒரு சில நேரங்களும் பார்த்திங்கன்னா குரு 1 வருடம் இருப்பார்னு சொல்லுவோம். அவர் அதிசாரமாக முன்னோக்கி போவார். அதே போல் பார்த்திங்கன்னா வக்ரமாய் பின்னோக்கி நகர்வார். இது இயல்பாக கேஷுவலாக நடக்கிறது தான். ஸோ ஆனால் இந்த வட்டம் இந்த குரு பயிற்சி ஆகிறது ஏன் எல்லாருமே ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கீங்க, ஜோதிடர் எல்லாமே இவ்வளோ தூரம் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்களே அப்படின்னு சில குரு பயிற்சியை பற்றி புரியாத சில நபர்கள் கூட யோசிக்கலாம். அதாவது 12 வருடத்துக்கு ஒரு முறை தான் நம்முடைய குரு பகவான் தன்னுடைய பிடித்த வீடு, தனக்கு பிடிச்ச வீட்டுக்கு கடகராசிக்குள்ளே வரார். அப்போ காலச்சக்கரத்துக்கு 4ஆம் இடம், இந்த 4ஆம் இடத்துல உச்ச வீட்டில் அமர்றதுனால பொதுவாகவே பார்த்திங்கன்னா குரு அமர்ந்த இடம் ஸ்தான பலம் அந்தளவுக்கு வலிமையாக இருக்காது அப்படிலாம் சில நேரங்கள் நம்ம சொல்லுவோம், இல்லைன்னு சொல்ல. ஆனால் இந்த வட்டம் மட்டும் குரு 4ஆம் வீட்டில் அமர்றதுனால எல்லா ராசி அன்பர்களுக்கும் குரு எந்தெந்த ஸ்தான பலத்துலலாம் அமர்ந்திருக்காரோ, இப்போ ஒரு எக்ஸ்ட்ராட்டாக சொல்லணும்னா மேச ராசிக்கு 4ஆம் இடம், ரிஷப ராசிக்கு 3ஆம் இடம் சொல்லி ஒரு ஸ்தான பலம் சொல்லுவோம். ஸோ அப்போ இங்கே இந்த வருடத்தில் ஸ்தான பலமும் ஒரு வலிமையை கொடுக்குது. ஸோ அதே போல் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, அவருடைய பார்வைக்கு எப்போயுமே மிகப்பெரிய மதிப்பு உண்டு. குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவோம், கேள்விப்பட்டிருக்கீங்களா? குரு பார்த்தால் கோடி நன்மை. அப்போ இந்த குரு பகவான் தனக்கு பிடித்த வீட்டில் இருந்து தன்னுடைய பார்வைகளை 5ஆம் பார்வையான தன்னுடைய மிக விசேஷமான பார்வையை விருச்சிக ராசியில் செலுத்துகிறார். அதுக்கடுத்து 7ஆம் பார்வை, எல்லா கிரகங்களுக்கும் 7ஆம் பார்வை உண்டு. ஸோ அதே போல் குரு பகவானுக்கு 7ஆம் பார்வை உண்டு. ஸோ அவர் காலச்சக்கரத்துக்கு 10ஆம் வீடான மகர ராசியை தன்னுடைய 7ஆம் பார்வை மூலமாக பார்க்குறார். அதுக்கடுத்து அவருடைய இன்னொரு மிகப்பெரிய விசேஷமான பார்வை பார்த்திங்கன்னா 9ஆம் பார்வை. 9ஆம் பார்வை கிடச்சிருச்சுன்னா மனுஷன் வாழ முடியாத மனுஷன் கூட வாழ்க்கையை வாழலாம் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த 9ஆம் பார்வை ரொம்ப ரொம்ப விசேஷம்.
அப்படிப்பட்ட விசேஷமான பார்வையை தன்னுடைய வீடை, அதாவது குருவுடைய வீடு 2 வீடு, ஒரு வீடு தனுசு, இன்னொரு வீடு வந்து பார்த்திங்கன்னா மீனம். அப்போ தன்னுடைய மீன ராசியவே குரு பகவான் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய 9ஆம் பார்வை மூலமாக பார்க்கார். சார் 9ஆம் பார்வை மூலமாக பார்க்கலாம் என்ன சார் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்மை, அதில் என்ன ஒரு மிகப்பெரிய ஒரு சூட்சம் அடங்கியிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த 9ஆம் பார்வை மூலமாக பார்க்கறனால, அதாவது நம்மளுடைய கர்மஸ்தான அதிபதியான நீதி அரசரான சனி பகவானால் சில பாதிப்புகளை, சில தடுமாற்றங்களை நான் வந்து கஷ்டப்பட்டு இருக்கேன். எனக்கு கிட்டத்தட்ட சனி பகவான் ரொம்ப அஷ்டமத்தில் உட்காந்துருக்காரு, 7.5 உட்காந்துருக்காருன்னு நிறையா அப்படியே ஒரு குழப்பத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் நான் வர்றேன்யா, நான் வந்து சனி பகவானை கண்ட்ரோல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை என்ன பண்ணுறாரு, சனி பகவானை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அமைப்பை இந்த குரு பயிற்சியில் நம்முடைய குரு பகவான் சிறப்பாக செய்து கொடுக்க போகிறார். உங்களுடைய லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள் உறுதியாக நடக்கும். அது உங்களுக்கு என்ன நடக்க போகுதுங்கிறத ஃபுல்லாக வீடியோவில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்லாம் நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ ஃபுல்லாக பாருங்கள், நீங்கள் சிறப்படைவீங்க, மகிழ்ச்சி அடைவீங்க. கன்னி ராசி அன்பர்களுக்கு ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய நம்முடைய குரு பகவான் ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு வரார். 11இல் வருவது லாபம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, லாபஸ்தானத்துக்கு வரார் அப்படின்னு சொல்லலாம். இந்த குருவானவர் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்ததிபதி, உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்ததிபதி. ஸோ இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நவகிரகங்களில் சுபகிரகமான குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல அமர்ந்து உங்களுக்கு என்னென்ன அற்புதங்கள்லாம் கொடுக்க போகிறார், என்னென்ன மாற்றங்கள்லாம் கொடுக்க போகிறான்னா, ஃபஸ்ட்டு என்னை பொறுத்தளவு கன்னி ராசிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண் இமையிலேயே பேசுவீங்க, அப்படியே ஒரு கண்ணாலே பேசக்கூடிய ராசி கன்னி ராசி. நம்ம எல்லாருமே சொல்லுவாங்க பார்த்திங்களா, உங்கள் கூட இருக்கவங்களாம், உனக்கு என்னையா நீ கன்னி ராசி, உனக்கு என்னம்மா நீ கன்னி ராசின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலேயே வெளியே பார்த்தா அப்படி தான் தெரிவிங்க, ஜெகஜோதியாக இருப்பீங்க. அற்புதமான ஒரு செயலாற்றல் இருக்கும், அற்புதமான ஒரு புன்னகை, ஒரு மகிழ்ச்சி அத்தனை அன்பர்களுக்குமே கொடுப்பீங்க. ஆனால் உங்களுக்குள்ளே ஒரு குதிரை மாதிரி ஒரு போராட்டம் ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு வலி, வேதனை, கஷ்டம், உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ எவ்வளவோ ஓடும். ஆனால் வெளியே காட்டுவீங்கன்னா காட்ட மாட்டேங்க. கூட இருக்க அத்தனை பேரும் நல்லா இருக்கும் ஐயா அப்படின்னு நினைக்காங்கன்னா அதில் ஒரு 5 ராசியில் நீங்கள் டாப்பில் ஃபஸ்ட்டு. பணத்துக்கு விலை போகாது, தங்க நகைக்கு விலை போகாமல் குணத்துக்கு பாசத்தை, குணத்துக்காக தன்னை விட்டு கொடுக்கக்கூடிய தன்மையில் எப்பொழுதுமே இருக்கக்கூடிய ராசியில் நீங்களும் ஒருவர், நீங்கள் தான் ஒருவர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா உங்களை பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா, உனக்கு ப்ரொமோஷன் தரேன், நீ இந்த வேலை செஞ்சிரு, நான் சொல்கிற மாதிரி செஞ்சிரு, அடுத்தவனுக்கு கெட்டது பண்ணிடு, நான் உனக்கு பணம் தரேன், கெட்டது பண்ணிடு, போய்கிட்டே இருங்க, சான்ஸே இல்லை. என்னால் அப்படி ஒரு துரோகத்தை பண்ண முடியாது, என்னால் அப்படி ஒரு கஷ்டத்தை மற்றவங்களுக்கு பண்ண முடியாது அப்படிங்கிற குணம் உங்களுக்கு இயல்பாக உண்டு. ஸோ இப்படிப்பட்ட நல்ல குணம் கொண்ட உங்களுடைய லைஃப்பில் எடுக்கிற முயற்சியெல்லாம் வெற்றி பெறணும்னு ஆசைப்பட்றீங்களா? சார் பல முயற்சி எடுத்தேன் சார், என்னுடைய முயற்சி தோல்வியாகவே முடியுது, நான் 80% முடித்து வச்சதை எனக்கு ஏதோ ஒரு இக்கட்டான சுச்சுவேஷனை யாரோ செஞ்சிடறாங்க, யாரோ கொடுத்துட்றாங்க, ஆனால் 80% முடித்து வச்சேன், நான் வந்து ஓரமாக நிற்கேன், 20% முடிச்சுட்டு வெற்றி பெற்றவங்க எத்தனை பேர் இருக்காங்க சார், ஏன் சார் இப்படி அப்படின்னு நினைக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் இனிமேல் நீங்கள் நினைக்கிற விஷயத்தை முடிப்பீங்க. உங்களை விட வயது குறைந்த சின்ன வாண்டுகள்லாம் உங்களை வந்து பாருன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. நம்ம வடிவேல் சார் படத்தில் இந்த சின்ன பையன் ஒருத்தன் வரியா வரியான்னு சொல்லி கூப்பிட்டு போய் கிட்னி எடுத்து விட்டுருவான். ஸோ இப்போல்லாம் நிறைய நடக்கும் பார்த்திங்களா. இதே மாதிரி தான் உங்களை உசுப்பேற்றி விட்டு, உங்களை கடுப்பேற்றி விட்டு குளிர் காஞ்சவங்க தான் அதிகமானவே. இதனால் பல பேர் வந்து வாழ்க்கையில் வேலையை தொலைச்சிருப்பீங்க, பொருளாதாரத்தை தொலைச்சிருப்பீங்க. ஸோ இந்த நிலையெல்லாம் மாறப்போகுது. நீங்கள் எடுக்கிற முயற்சியெல்லாம் வெற்றி பெறும். உங்களை யாரெல்லாம் காயப்படுத்துகிறாங்களோ அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய செயல்பாடை மாற்றி உங்கள்கிட்ட அன்பு கட்டப்படுறாங்க. சார் பொதுவாகவே இந்த காதல் அப்படிங்கிற விஷயத்தில் இயல்பாக சிக்கிக்கொள்ளக்கூடிய ராசியில் நீங்களும் ஒருவர். அந்த அன்பு ஒன்று காட்டினா போதும் சார், நீங்கள் போய் மாட்டிக்கிறீங்க. ஸோ இப்படிப்பட்ட காதலில் வம்பு தும்பு தெம்பு இல்லாமல் இருக்கக்கூடிய நீங்கள் இனிமேல் தெம்பாக நடக்க போகிறீங்க. உங்கள் காதல் உண்மையான காதல் வெற்றி பெறும். உங்களை இன்னும் போலியாக காதலிக்கிறேன்னு சொல்லி பிரேமாஸ் பண்ணி உங்களை ஏமாற்றிக்கிட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு உங்களை அதாவது உயிரோடு தான் இருக்கேன் ஆனால் உயிரோடு இல்லை அப்படிங்கிற நிலைமையில்
உயிரற்ற நிலையில் நடமாடக்கூடிய உங்களுடைய மனசில் உள்ள கவலைகளை குரு பகவான் நிவர்த்தி பண்ணி தரப்போகிறார். அதே போல் ஒரே வீட்டுக்குள்ளே இருந்தும் கணவன் மனைவியாக வாழ முடியாமல், ஒரு அன்பை பரிமாறக்கொள்ள முடியாமல், பாசத்தை இன்னும் எதிர்பார்த்து காத்து கொடுக்கின்ற இருக்கக்கூடிய உங்களுடைய மனநிலையை புரிந்து, உங்களுடைய மனசை புரிஞ்சு குருவா என்ன பண்ண போகிறாரு, உங்களுக்கு அன்பான பாசமான உறவுகளை மீண்டும் கொடுக்க போகிறார். திருமண வாழ்க்கை நன்றாக இருக்கும். திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு திருமணம் நடக்கும். ஸோ குருவோடைய அற்புதமான பார்வை சூப்பராக இருக்குங்க. இந்த கண்டக சனினால் சின்னாம்பனமான நீங்கள் இன்னுமே சிறப்படைய போகிறீங்க, வெற்றி அடைய போகிறீங்க, மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருந்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் உறுதியாக கன்னிராசி என்பவர்களுக்கு குரு பகவான் அற்புதமாக கொடுக்கப்படும். இந்த குரு பயிற்சி 4-7 குரு பகவான் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் உச்சபலத்தோடு உட்காரு. அப்போ உச்சபலமாக இருக்கிறப்ப ஒன்று நல்லது செஞ்சால் நல்லதே கொடுப்பாரு. அதுவும் போக பாருங்கள், லாபஸ்தானத்தில் இருக்கிற எந்த கிரகமும் உங்களுக்கு நன்மையைத்தான் செய்யணும். தேவகுருவானவர் விடுவாரா? அவர் தான் உங்களுக்கு அதிகமான அளவில் நன்மை தரப்போகிறது. யார் மூலமாக? உங்களுடைய தாய் மூலமாக தரப்போகிறாரு. 4 அவர் தானே. அப்போ தாய் வழியில் இருந்து வரக்கூடிய சொத்துக்கள் மூலமாக ஆதாயம் அதிகரிக்கும். உங்களுக்கு தாயாருடைய அறிவுரையை, ஒரு ஆலோசனையை கேட்டு அவங்கக்கிட்ட நீங்கள் வெளியில் போகிறப்ப ஒரு 10 ரூபா காசு ஒரு ஆசீர்வாதத்தோடு வாங்கிட்டு போனீங்கன்னா நீங்கள் போகக்கூடிய காரியங்கள் ஜெயமாக மாறக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அப்போ கன்னிராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே இந்த கிராமப்புறலாம் பாருங்கள், கொஞ்சம் நல்லா சட்டப்பட்ட போட்டு நல்லா டிப்டாப்பாக இருந்தாங்கன்னா அவனுக்கு என்னப்பா கன்னிராசி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கன்னிராசினாலே சுகபோக வாழ்க்கையில் அதிகமாக லயிக்கக்கூடியவங்க தான். ஆனால் இப்போ நீங்கள் அப்படியா இருக்கீங்க? அப்படி இல்லை. ஏற்கனவே துன்பப்பட்டு துயரப்பட்டு பலவிதமான கஷ்டங்களுக்கு மத்தியில் நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. அதாவது சமையல் செஞ்சாலும் சமையலை இது திருப்தியான முறையில் சாப்பிடக்கூட முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் கொஞ்சம் தலை தூக்கிட்டு இருக்குது. அப்போ இதுக்கெல்லாம் காரணம் இது வரைக்கும் உங்கள் ராசிக்கு 5-6 சனி பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல உட்காந்து உங்கள் ராசியை பார்வை செய்கிறதுனால தான். அப்போ இந்த நிலைமைகள் இப்போ முதல்ல மாறப்போகுது. நீங்கள் ருசித்து எதையுமே ரசனையோடு சாப்பிட்டு நினைக்கக்கூடியவங்க தான். ஃபஸ்ட்டு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வருவார். அப்போ கன்னிராசியில் திருமணமாகாதவங்க இருந்தாலுமே உங்களுடைய குடும்பத்தில் அதிகமாக சண்டை சச்சரவுகள் இது வரைக்கும் ஏற்பட்டுகிட்டே இருக்கும். அப்போ அந்த சண்டை சச்சரவுகள் இல்லாமல் அதற்கு ஒரு தீர்வு வரக்கூடியதாக ஃபஸ்ட்டு இந்த குருபகவானுடைய கடகத்தில் இருக்கக்கூடிய காலங்களில் ஏற்படும். அப்போ இது வரைக்கும் நான் ஒரு காற்றோட்டம் இல்லாத நான் வீட்டில் இருந்தேன், ஒரு வசதி குறைவான வீட்டில் இருக்கேன். அப்போ இந்த குருப்பெயர்ச்சி காலம் வந்தோடனே பாருங்கள், நீங்கள் ஒரு நல்ல வசதியான வீடு, ஒரு ரசனையான வீடு, நல்ல ஒரு காற்றோட்டம் உள்ள வீட்டுக்கு நீங்கள் குடிபெயர போகிறீங்க. அதற்கு இந்த குருபகவானுடைய பார்வையே உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கும். அப்போ குருபகவானுடைய பார்வையானது உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருந்து உங்கள் ராசிக்கு 5, அதே மாதிரி பாருங்க 3ஆம் இடம், 7ஆம் இடத்தையும் 3, 5, 7 இந்த இடங்களில் பார்த்து புனிதப்படுத்துகிறாரு. அப்போ இது வரைக்கும் நான் முயற்சி எடுத்தேன், எனக்கு வேலையே சரியாக அமைய மாட்டேங்கி, ஒரு இடத்துல நான் வேலைக்கு போனாலும் பாருங்கள், அந்த வேலையில் எனக்கு ஒரு வாரத்துக்கு மேலே தாக்கு பிடிக்க முடியல, அங்கே யாராவது ஒருத்தர் பிரச்சனை பண்ணி வேலையை விட்டு நீக்கிறாங்க, இப்போ 1 மாதத்துலேயே நான் பல வேலையில் நான் கடந்து வந்திருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு அப்போ இந்த குருப்பெயர்ச்சி காலத்தில் தான் பாருங்கள் ஒரு நிரந்தரமான வேலை, அதுவும் கூட உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரியான வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதே மாதிரி பாருங்க, குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவிக்கிறவங்களுக்கு புத்திர பாக்கியம் ஏற்படுவதற்கும் இந்த குருப்பெயர்ச்சி காலமாக இருக்குது. இந்த குருப்பெயர்ச்சி காலங்களில் தான் பாருங்கள் உங்களுக்கு நிறைய வெளிநாடு போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்போ இந்த காலத்தை நீங்கள் பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வெளிநாடு மூலமாக போய் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய உயர்வுக்கு போகக்கூடிய வாய்ப்புமே அதிகமாக இருக்குது. உங்களால் உங்கள் சுற்றி உள்ளவங்களுக்கு நிறைய நன்மையான விஷயங்கள் நடக்க போகுது. அதற்கு நீங்களும் ஒரு காரணமாக இருக்க போகிறீங்க. இப்போ கன்னிராசிக்காரங்க ஒருத்தங்க அந்த வீட்டில் இருந்தாலே போதும், சுபகாரிய நிகழ்வுகள் அடிக்கடி அந்த வீட்டில் இந்த 1 வருஷ காலத்துலேயே பாருங்கள் நடக்க ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. இதே இது குரு பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை தன்னுடைய 9ஆம் பார்வையான விசேஷ பார்வையால் பார்த்து புனிதப்படுத்துகிறாரு. அப்போ தொழில்காரகர் சனி அங்கே இருக்கிறாரு. அவர் குரு பகவான் பார்க்கறதுனால பாருங்கள் தொழில் மேலே அதிகமாக ஒரு ஈடுபாடு அதன் மூலமாக வருமானம் அதிகரிக்கும். இப்போ நான் ஒரு 10 பேரை வச்சு நான் ஒரு ஒர்க் பண்ணி தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, அதே இந்த குருப்பெயர்ச்சி காலங்களில் பாருங்கள் நீங்கள் அந்த 10 பேர் வேலை பார்க்குறது உங்களுக்கு 20 பேராக மாறக்கூடிய அமைப்பில் தொழில் விஷயங்களில் மிகப்பெரிய அளவில் நீங்கள் சாதனை படைக்கக்கூடிய அமைப்பில் நீங்கள் இருக்கீங்க. வேலை விஷயமாக இருந்தாலும் வெளிநாடு விஷயங்களில் ரொம்ப நீங்கள் உங்களுக்கு அதிகமான லாபங்கள் ஏற்பட போகுது.
உங்களுக்கு இந்த குருப்பெயர்ச்சி காலங்கள் அதிகமான நன்மைகள் கிடைக்கணும் அப்படின்னா உங்களால் முடிந்த அளவுக்கு உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய பெருமாள் இந்த ஒரு வருட காலத்துக்குள்ளே முடிஞ்சால் ஸ்ரீரங்கம் ஒரு முறை நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமை போய் அங்கே நடக்கக்கூடிய பிரம்ம முகூர்த்த பூஜையை பிரம்மகால பூஜை நீங்கள் பார்த்துட்டு வாங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்துக்கு வந்து வெள்ளிக்கிழமை காலையில் விஸ்வரூப தரிசனம் நீங்கள் தரிசிச்சுட்டு வரணும். பெருமாளுக்கு உகந்து வந்து துளசி மாலை, அங்கே இருக்கிற மகாலட்சுமிக்கு தாமரைப்பூ வாங்கி கொடுத்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வந்தாலே இந்த குருப்பெயர்ச்சி காலமான இந்த ஒரு வருட காலத்துக்குள்ளே வந்து மிகப்பெரிய அளவில் வெற்றிகள் பெறக்கூடிய காலமாக இருக்கும். இந்த வாய்ப்பு இன்னும் உங்களுக்கு வந்து அடுத்து 12 வருஷத்துக்கு அப்புறம் தான் வரும். ஆனால் இந்த கிடைக்கிற வாய்ப்பை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கங்க. உங்கள் வாழ்க்கையில் பல விதத்துலேயும் வெற்றிகள் அதிக அளவில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.